கானான் தேசத்தில் இருந்து விற்கப்பட்ட யோசேப்பு இப்போது எகிப்து நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டான். அவன் ஒரு அடிமை, அவன் கைகளில் சங்கிலி. ஆனால் தேவனுடைய திட்டம் இன்னும் முடிவடையவில்லை. பரோவோன் ராஜாவின் படைத்தளபதி பொத்திபார் என்ற அதிகாரி யோசேப்பை வாங்கிக் கொண்டான். யோசேப்பு அடிமையாக இருந்தாலும் ஒரு பெரிய உண்மை இருந்தது. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் செய்யும் எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம் இருந்தது. பொத்திபார் அதை கவனித்தார். சில நாட்களில் பொத்திபார் தனது முழு வீட்டையும் யோசேப்பின் கைகளில் ஒப்படைத்தான். யோசேப்பு அழகானவனும் புத்திசாலியானவனும் இருந்தான். ஆனால் அதைவிட முக்கியமானது, அவன் தேவனை பயந்தவன். ஒரு நாள் ஒரு ஆபத்து அவன் வாழ்க்கைக்குள் வந்தது. பொத்திபாரின் மனைவி யோசேப்பை கவனிக்க ஆரம்பித்தாள். அவள் தினமும் அழைத்தாலும் யோசேப்பு நீதியில் உறுதியாக நின்றான். ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பொத்திபாரின் மனைவி யோசேப்பின் ஆடையை பிடித்தாள். ஆனால் யோசேப்பு அந்த ஆடையை விட்டுவிட்டு ஓடிவிட்டான். பாவத்தில் இருந்து தப்பிக்க அவன் ஓடத் தயங்கவில்லை. யோசேப்பு ஓடிவிட்ட பிறகு, இதோ இந்த ஆடை சாட்சி, அவன் என்னை அவமானப்படுத்த முயன்றான். பொய்யான குற்றச்சாட்டு, ஆனால் தண்டனை உண்மையாக வந்தது. மனிதர்கள் அவனை குற்றவாளியாக பார்த்தார்கள். ஆனால் தேவன் அவனை தனது திட்டத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தார். மனிதர்கள் அவனை சிறையில் போட்டார்கள். ஆனால் தேவன் அவனை அரியணைக்கு தயார்படுத்தினார். கானான் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டதால் யாக்கோபு தனது மகன்களை எகிப்திற்கு தானியம் வாங்க அனுப்பினார். ஆனால் அவர்கள் தங்களுடைய தம்பி யோசேப்பு தான் எகிப்தின் ஆட்சியாளர் என்று தெரியாமல் வந்தார்கள். முன்பொரு நாள் யோசேப்பு எகிப்துக்கு வருவதற்கு முன் ஒரு சொப்பனம் கண்டான். அவன் சகோதரர்கள் அவனுக்கு முன் வணங்குவார்கள் என்று. அந்த நாளில் அவர்கள் அவனை வெறுத்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் அறியாமல் எகிப்தின் ஆட்சியாளரான தங்களுடைய தம்பிக்கே முன் வணங்கினார்கள். இனி மறைக்க முடியவில்லை. யோசேப்பின் இதயம் உடைந்து கண்ணீர் வடிந்தது. அவர்களை விற்ற அந்த நாளில் பிரிந்த குடும்பம் இன்று தேவனின் திட்டத்தில் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. அடிமையாக விற்கப்பட்டவன், பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டவன், சிறையில் மறக்கப்பட்டவன் இன்று எகிப்தின் பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டான். மனிதர்கள் தீமை செய்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்ற முடியும். இன்று நீங்கள் அனுபவிக்கும் துன்பம் நாளை தேவன் செய்ய போகும் பெரிய திட்டத்தின் தொடக்கமாக இருக்கலாம். அடுத்த வீடியோவில் பைபிளில் இருக்கும் இன்னொரு ஆழமான கதையை பார்க்கலாம்.